ஹாய். நம்ம எல்லார் ஃபேமிலிலயும் ஒரு கேங் ஆஃப் குரூப் இருக்கும். அவங்க ஒரே ஒரு ஹீரோவ சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி எங்க அம்மா வீட்டு சைட்ல எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். பொறக்கிற குழந்தையிலேருந்து அடுத்த ஜெனரேஷன் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். இந்த மாரி ஒரு 3 ஜெனரேஷன் போயிருச்சு. இன்னுமே எல்லாருமே விஜய் ஃபேன்ஸா இருக்காங்க. அப்பா வீட்டு சைடும் அதே கத தான். எல்லாருமே அஜித் ஃபேன்ஸ். ஆனா நான் யாரோட ஃபேன் தெரியுமா? எஸ். த ஒன் அண்ட் ஒன்லி, த ஒன், த கோட்டட், த நேஷனல் அவார்ட் வின்னர் சூர்யா. சூர்யா ஏன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? 2010, 11 டைம்ல நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்த படம் தான் சிங்கம். சிங்கம் ஆக்சுவலி ஒரு கோட்டடான மூவி என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, டிவிடி பிளேயர்ல அந்த சிடி தேஞ்சு போற அளவுக்கு அந்த மூவிய ஒரு 50, 60 வாட்டி பார்த்துருப்பேன். டிவிடி பிளேயர்ல அந்த சிடி ஸ்டெக்காயி ஓடும். ஒவ்வொரு சீனும் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. சிட்டியவே கலக்கிட்டியா? இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. சோ மேக் அ நோட். பற்றி பேசணும்னா நம்ம அவரோட வேர்ஸ்டைல் பற்றி பேசியே ஆகணும். ஒவ்வொரு மூவிக்கும் ஏதாச்சும் யூனிக்காக பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு அவசியமே இல்லை. கருப்பு மாதிரி ஒரு 4, 5 படம் கொடுத்து எப்போவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நல்லா ஆழ்ந்த அழுத்த திருத்தமாக சொல்கிற சோஷியல் மெசேஜ் இருக்கிற நிறைய மூவிஸும் அவர் எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் கங்குவான்ற மாதிரி ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸை ட்ரை பண்ணி 7ஆம் அறிவு இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் மற்ற ஹீரோஸ் கிட்டேருந்து வந்து தான். ஏன் 7ஆம் அறிவு விஜய் கிட்டேருந்து தான் சூர்யாவுக்கு வந்துச்சு. ஈவன் கஜினி அஜித் கிட்டே போயிட்டு சூர்யா கிட்டே வந்துச்சு. ஏன்னா இவரோட வேர்சடைலிட்டி தான். அதுக்காக மற்ற ஹீரோஸ் கம்மின்லாம் நான் சொல்லலை. பட் சூர்யாவோட வேர்சடைலிட்டி அவரோட காம்படிட்டர்ஸோட கொஞ்சமே அதிகம் தான். அது ஏன் சொன்னோம் இன்னுமே அதிகம் தான். சூர்யாவோட ரேஞ்ச்னால் யார் தெரியுமா? கமல், சியான் விக்ரம் தான். இவங்க எல்லா மூவிக்கும் புதுசாக ஏதாச்சும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய், அஜித் இவங்கள மாதிரி ஆளுங்கன்னா ஒன்று காப்பாக வராங்க, இல்லைன்னா ரவுடியாக வராங்க, இல்லை ஃபேமிலி மேனாக வராங்க. இந்த 3த்தை தாண்டி அவங்க வேறு எதுவும் அந்தளவுக்கு பெரிய பெரிய கேரக்டர்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எஸ், அவங்க பாஸ்ட்டில் பண்ணாங்க. ஆனால் இப்போ யாருமே எதுவுமே கொடுக்கறதில்ல. எல்லாமே தேஞ்சு போன தோசையை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் மூவி இந்த டைமில் இருக்குது. ஆனால் இந்த டைம்லையும் புதுசாக மூவி கொடுக்கணும்னு நினைக்கிறது 3 பேர் தான். அகெயின் சேம் கமல்ஹாசன், சியான் விக்ரம் அண்ட் சூர்யா. டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா அதோட கம்பேக் பெருசாக இருக்குது. இதனாலுமே எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மனசெல்லாம் ஒரு நல்ல மனுஷங்க. ஸோ என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் வீடியோஸ் வரும். நான் மேக்ஸிமம் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேபி 1 or 2 days லேட் ஆச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.